பகுதி 2 சாதகமான பதிலைப் பெற 4 கட்ட அணுகுமுறை. நீங்கள் உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலைப் பற்றி பேசும்போது, மக்கள் உங்களை நம்புகின்றனரா? இல்லை என்பதுதான் இதற்கான சுருக்கமான விடை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை துவக்க தாங்கள் ஆர்வமாக இருப்பதாக தங்களைச் சொல்ல வைக்கும் விதத்தில் நீங்கள் உங்கள் திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு பரிச்சயமானவர்களாக இருந்தாலும் சரி, தங்களிடம் நீங்கள் திறமையாக விற்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். அதனால் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவே அவர்கள் முனைவார்கள். நீங்கள் அடிக்கடி சந்திக்கும் ஒரு பிரச்சனை இதுவாக இருக்கலாம். நீங்கள் கூறும் எல்லாவற்றுக்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பர். இதற்கு காரணம் நீங்கள் கூறுவதில் உண்மையே இருக்காது என்று அவர்கள் சந்தேகப்படுவதல்ல, அது உங்களுடைய வாயிலிருந்து வருவதுதான் அதற்கு காரணம். நீங்கள் ஏதேனும் ஒன்றை பற்றி கூறினால் அது உங்களுடைய யோசனையாக இருக்குமே தவிர அவர்களுடைய யோசனையாக இருக்காது. அதனால் அவர்கள் அதை எதிர்ப்பதில் வியப்பில்லை. அதே சமயம் அவர்கள் வாயிலிருந்து எது வந்தாலும் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும், ஏனெனில் அது அவர்களது யோசனை. நீங்கள் இப்போது கற்றுக்கொள்ளவிருக்கும் வழிமுறைகள் உங்களுடைய திட்டத்தில் சேர வாய்ப்புள்ளவர்களுக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும் என்பதை அவர்களுடைய வாயிலிருந்தே வரவழைக்க உங்களுக்கு உதவும். அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேர்ந்தால் நீங்கள் கனவிலும் நினைத்து பார்த்திராத மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்று கூறும்போது அதற்கு அவர்கள், நான் இப்போதே மகிழ்ச்சியாகத்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று பதிலளிக்கக்கூடும். அந்த பதிலில் துளிக்கூட உண்மை இல்லாமல் இருப்பதற்காக ஏகப்பட்ட வாய்ப்புகள் உள்ளன. அவர்கள் இப்படிப்பட்ட எதிர்ப்பினை தெரிவித்ததற்கான காரணம் அது உங்கள் வாயிலிருந்து வந்தது என்பதால்தான். நான் என் வாழ்க்கை முறையை மேம்படுத்த விரும்புகிறேன் என்ற வார்த்தைகள் அவர்களுடைய வாயிலிருந்தே வரும்போது, இத்திட்டம் அதற்கு உதவுமென்று நீங்கள் கூறினால் அதற்கு அவர்களால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஏனெனில் அடிப்படையில் அது அவர்களுடைய யோசனை, உங்களுடையது அல்ல. நீங்கள் இப்போது கற்றுக்கொள்ளவிருக்கும் வழிமுறைகளை உபயோகித்தால் அவர்களாகவே முன்வந்து தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உங்களிடம் கூறுவார்கள். நான் ஒரு முறை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட்டிருந்த ஒருவரிடம் சமீபத்தில் அவர் தனது தொழிலை பற்றி ஒரு பெண்மணியிடம் எடுத்துரைப்பதற்காக ஏற்பாடு செய்திருந்த சந்திப்பு எவ்வாறு சென்றது என்று விசாரித்தேன். அதற்கு அவர், சந்திப்பு சொல்லிக் கொள்ளும்படியாக செல்லவில்லை, ஏனெனில் அப்பெண்மணி அதில் துளிக்கூட விருப்பம் காட்டவில்லை என்று பதிலளித்தார். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று நான் மீண்டும் அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், ஏனோ தெரியவில்லை, அப்பெண்மணி அதில் விருப்பம் காட்டவில்லை, அவ்வளவுதான் என்று கூறினார். ஆர்வம் இல்லாத நபர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. ஆர்வம் ஏற்படுத்தாத எடுத்துரைப்புகள் மட்டுமே இருக்க முடியும். அவர்கள் உண்மையிலேயே கூற வந்தது தான் சுவாரஸ்யமாக எடுத்து கூறவில்லை என்பதைத்தான். நீங்கள் சுவாரஸ்யமாக எடுத்துரைத்தால் மக்கள் அதில் ஆர்வம் காட்டுவார்கள். உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் நீங்கள் உங்களுடன் இணைத்துக் கொள்ள விரும்பும் நபர்களிடம் இருந்து சாதகமான பதிலை பெற 4 அணுகுமுறைகள் உள்ளன. இந்த அணுகுமுறைகளை உபயோகித்து முதலில் ஆர்வம் காட்டாதவர்களை கூட நீங்கள் உங்கள் பக்கம் இழுத்துவிடலாம். அந்த 4 அணுகுமுறைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் கட்ட அணுகுமுறை. உங்கள் திட்டத்தில் சேர வாய்ப்புள்ளவர்களை முதன்முறையாக சந்திக்கும் போது அவர்களோடு ஒரு தோழமை உறவை வளர்த்துக் கொள்வதுதான் உங்கள் இலக்காக இருக்க வேண்டும். அப்போது நீங்கள்
உங்களைப் பற்றி அவர்களிடம் கூறி அவர்களைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை விற்பனை செய்வது மட்டும்தான் இந்த வழிமுறையின் நோக்கம். ஒருவருக்கு உங்களை பிடித்துவிட்டால் உங்களிடமிருந்து வருவதையும் அவருக்கு பிடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களை பிடித்தவர்களிடமோ அல்லது உங்களை நம்பாதவர்களிடமோ உங்கள் திட்டத்தை பற்றி பேசுவது அர்த்தமற்றது. அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு முன்பு இக்கட்டத்தில் நீங்கள் எவ்வளவு காலம் இருக்க வேண்டியிருக்கும், அவர்களுடைய நம்பிக்கையை பெற எவ்வளவு காலம் ஆகிறதோ அவ்வளவு காலம் நாம் இக்கட்டத்திலேயே இருக்க வேண்டும். அவர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டால் நீங்கள் கூறுவதை அவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள். அதுதானே உங்களுக்கு வேண்டும். சிலரிடம் 3-4 நிமிடங்களில் இதை சாதித்து விடலாம். வேறு சிலரிடம் கூடுதலாக ஆகக்கூடும். 2ஆம் கட்ட அணுகுமுறை. இக்கட்டத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நீங்கள் உங்களிடம் தொடர்பு வட்டத்திற்குள் சேர்த்து கொள்ள விரும்பும் நபர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடும், அவர்கள் பரவசப்படக்கூடும். இக்கூட்டத்தில் மெத்தன போக்கிற்கு துளியே இடமே இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தங்கள் இலக்குகள் அல்லது லட்சியம் குறித்து மெத்தன போக்கை கொண்டிருப்பவர்களின் செயல் நடவடிக்கைகளும் மெத்தன போக்குடனேயே இருக்கும். மெத்தன போக்குடைய நபர்கள் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய நெட்வொர்க்கில் சேர்வதற்கு வலுவான உணர்ச்சியால் உந்தப்பட்டிருக்கும் மக்கள் தாங்கள் துவக்கவிருக்கும் தொழில் வெற்றியடைய வேண்டும் என்ற ஊக்கத்துடன் செயல்படுவார்கள். இக்கட்டத்தில் மக்கள் முதல் ஊக்குவிப்பு காரணியை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் தொழிலில் தங்களை இணைத்துக் கொள்ள அவர்கள் விரும்புவதற்கு அவர்களுடைய முதன்மை ஊக்குவிப்பு காரணிதான் முக்கிய காரணமாக இருக்கும். பொதுவாக மக்கள் இந்த 2இல் ஏதாவது ஒரு காரணத்தினாலேயே ஊக்குவிக்கப்படுகிறார்கள். ஒன்று ஏதாவது பலனை பெறுவதற்கு அல்லது ஏதாவது வழியை தவிர்ப்பதற்கு. நீங்கள் சந்திக்கும் நபருடைய முதன்மை ஊக்குவிப்பு காரணியை கண்டுபிடிப்பதும் அதை கண்டுபிடித்தவுடன் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதும் தான் இக்கட்டத்தில் உங்களது அணுகுமுறையாக இருக்க வேண்டும். முதன்மை ஊக்குவிப்பு காரணி, பிரைமரி மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். தாங்கள் எந்த வகையான பலன்களை பெற விரும்புகிறார்கள், எந்த வகையான வழிகளை தவிர்க்க விரும்புகிறார்கள் என்பதை இக்கட்டத்தில் அவர்கள் உங்களிடம் தெரிவிப்பார்கள். இக்கட்டம்தான் மிக மிக முக்கியமான கட்டம். ஏனெனில் இக்கட்டத்தில் தான் அவர்கள் தங்களுடைய கனவுகள், நம்பிக்கைகள் மற்றும் பயங்களை வார்த்தைகளில் வெளிப்படுத்துவார்கள். மக்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேர்வதற்கு கீழ்கண்ட முதன்மை ஊக்குவிப்பு காரணங்களில் ஏதோ ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவை காரணமாக இருக்கலாம் என்று எங்களுடைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதிகப்படியான வருவாய் ஈட்டுதல், பொருளாதார சுதந்திரம் பெறுதல், சொந்த தொழிலை துவக்குதல், அதிகமான ஓய்வு நேரத்தை பெறுதல், சுய முன்னேற்றம் அடைதல், பிறருக்கு உதவி செய்தல், புதிய நபர்களை சந்தித்தல், ஓய்வு பெறுதல். மேலே கூறப்பட்டுள்ள பட்டியலை நீங்கள் கவனமாக படித்தால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் நீங்கள் இறங்கியதற்கான முக்கிய காரணம் அதில் ஏதாவது ஒன்றாக இருப்பதை காண்பீர்கள். இன்னும் பிற 2ஆம் பட்ச காரணங்களும் இருக்கக்கூடும். ஆனால் ஒரு காரணம் மற்ற அனைத்து காரணங்களையும் விட முன்னிலை வகிக்கும். அதுதான் உங்களுடைய முதன்மை ஊக்குவிப்பு காரணியாகும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேர விளையும் பிறருடைய முதன்மை ஊக்குவிப்பு காரணி உங்களுடைய முதன்மை ஊக்குவிப்பு காரணியிலிருந்து வேறுபட்டிருக்கலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கலாம். அதனாலேயே எல்லோரும் அதை விரும்புவார்கள் என்று அர்த்தமில்லை. வேறு சிலர் ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீமையோ பிஸ்தா ஐஸ்கிரீமையோ விரும்பக்கூடும். உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடித்திருப்பதால் நீங்கள் அதை பற்றி பேசுவது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் என்பதோடு அதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் நீங்கள் விரும்புவீர்கள். ஏன் ஒரு சிலருக்கு அது பிடிப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் சிரமப்படுவீர்கள். பெரும்பாலானவர்கள் சாக்லேட் ஐஸ்கிரீமை விரும்பக்கூடும். ஆனால் அது அவர்களுடைய முதல் தேர்வாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சிலருக்கு அது ஒத்துக்கொள்ளாமல் கூட இருக்கலாம்.
கீழ்க்கண்ட உண்மை கதைகள் முதன்மை ஊக்குவிப்பு காரணிகளின் சக்தியை தெளிவாக விளக்கும். மைக்கேல் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேரவில்லை? ஆல்பர்ட் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விநியோகிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர். பொருளாதார சுதந்திரத்தை அவர் விரும்பியதுதான் அவர் அதில் சேர்ந்ததற்கான காரணம். அவர் தன் வருமானத்தை தானே நிர்ணயித்துக் கொள்கின்ற ஒரு முதலாளியாக இருக்க விரும்பினார். நினைத்த நேரத்தில் வேலைக்கு வந்து போக அவர் ஆசைப்பட்டார். தனது குழந்தைகளை மிகச்சிறந்த பள்ளிக்கு அனுப்பவும் பெரிய வீடு ஒன்றை வாங்கவும் அவர் விரும்பினார். பொருளாதார சுதந்திரம் இவை அனைத்தையும் கொடுக்கும் என்பதால் அது அவருடைய முதன்மை ஊக்குவிப்பு காரணியாக இருந்தது. அவர் அதில் உணர்ச்சி பூர்வமாக பிணைக்கப்பட்டு இருந்ததால் அது குறித்து அவரால் அளவு கடந்த உற்சாகத்துடன் மணிக்கணக்கில் பேச முடிந்தது. உள்ளூரில் நடைபெற்ற நிதி திரட்டும் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் மைக்கேலை சந்தித்தார். தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் இணைத்துக் கொள்ளத்தக்க ஒருவர் அவர் என்று ஆல்பர்ட் அனுமானித்தார். தன் வியாபாரத்தை வந்து பார்க்கும்படி அவர் மைக்கேலுக்கு அழைப்பு விடுத்தார். வழக்கமான உற்சாகத்துடன் மைக்கேலிடம் அவர் தன் திட்டங்களை எடுத்துரைத்தார். மைக்கேல் அவரது பேச்சால் மிகவும் கவரப்பட்டு அதில் இணைந்து கொள்வதாக ஆல்பர்ட்டிடம் கூறினார். ஆனால் ஆல்பர்ட் அதன் பிறகு மைக்கேலை பார்க்கவே இல்லை. மைக்கேலுக்கு என்னவாயிற்று என்று அவர் குழம்பி போனார். மைக்கேல் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேர விரும்பவில்லை? மைக்கேலின் முதன்மை ஊக்குவிப்பு காரணி பொருளாதார சுதந்திரம் அல்ல என்பதுதான் அங்கு பிரச்சனை. ஒரு மளிகை கடையில் வசிக்க வேண்டும் என்றோ, ஒரு மாளிகையில் வசிக்க வேண்டும் என்றோ, ஒரு பெரும் பணக்காரராக ஆக வேண்டும் என்றோ, ஆடம்பரமான காரை ஓட்ட வேண்டும் என்றோ அவர் கனவு காணவில்லை. சாலை போக்குவரத்தில் மாட்டிக்கொள்வதற்கு பதிலாக அன்றைய தினசரிகளை படித்துக் கொண்டே ரயிலில் சாவகாசமாக பயணிப்பதில் அவர் திருப்தி கொண்டிருந்தார். பொருளாதார சுதந்திரம் இருந்தால் நல்லதுதான். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் அளவிற்கு அது அவரை ஊக்குவிக்க போதுமானதாக இருக்கவில்லை. புதிய நபர்களை சந்திப்பதற்கும், புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கும், சமுதாய பங்களிப்புகளை வழங்குவதற்கும் இத்தொழில் இருக்கும் வாய்ப்புதான் மைக்கேல் உண்மையிலேயே ஊக்குவித்த காரணிகள். சமுதாயத்திற்கு பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்பு இருந்ததால் அவர் அந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஆல்பர்ட் முழு நேரமும் பொருளாதார சுதந்திரத்தை மைக்கேலின் மூளைக்குள் திணித்துக் கொண்டிருந்தார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை பற்றி ஆல்பர்ட் விவரித்த போது அவரது உற்சாகம் மைக்கேலையும் தொற்றிக்கொண்டது. ஆனால் சூரியன் உதயமான போது அவரது உற்சாகம் மறைந்து போனது. அடுத்த 2 நாட்களுக்கு மைக்கேல் அதை பற்றி மறந்தே போனார். பிறருக்கு உதவி செய்தல் என்பதுதான் மைக்கேலின் முதன்மை ஊக்குவிப்பு காரணி என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படவே இல்லை. ஜாஸ்மினின் தவறான கணிப்பு. ஜாஸ்மின் தன் 2 குழந்தைகளையும் தன்னந்தனியாக வளர்த்துகின்ற ஒரு 34 வயது பெண்மணி. அவர் 2 வருடங்களாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் இருந்து வருகிறார். அவர் டேவிட்டை ஒரு விருந்தில் சந்தித்தார். ஜாஸ்மினின் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் தொடர்பான நடவடிக்கைகளில் டேவிட் ஈடுபாடு காட்டியது போல் தோன்றியது. அது குறித்து மேலும் பேசுவதற்கு அவர் ஜாஸ்மினை ஊக்குவித்தார். தன் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பு, அவர்களை படிக்க வைப்பதற்கான சந்தர்ப்பம் ஆகியவையே ஜாஸ்மினின் முதன்மை ஊக்குவிப்பு காரணிகளாக இருந்தன. ஆனால் எல்லோருக்கும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவர் நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார். டேவிட் சுய தொழிலில் ஈடுபட்டிருந்த 50 வயது நபர். அதனால் அவரது ஓய்வு அவரது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று ஜாஸ்மின் ஊகித்தார். அதனால் சௌகரியமாக ஓய்வு பெறுவதற்கு இத்தொழில் எவ்வாறு உதவும் என்பதை சுற்றியே அவரது உரையாடல் அமைந்திருந்தது. டேவிட் விடைபெறுவதற்கு முன்பு தான் ஒருபோதும் ஓய்வு பெறப் போவதில்லை என்றும், அது மரணத்தை முன்கூட்டியே வரவழைப்பதற்கான அழைப்பு என்றும் தான் கருதுவதாகவும் ஜாஸ்மினிடம் கூறியபோது ஜாஸ்மின் மனமுடைந்து போனார். டேவிட்டின் முதன்மை ஊக்குவிப்பு காரணியை ஜாஸ்மின் தவறாக ஊகித்து அதன் அடிப்படையில் தான் உரையாடலை தொடர்ந்ததால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேர வேண்டும் என்ற உத்வேகம்
டேவிடுக்கு ஏற்படவே இல்லை. அடுத்தவருடைய முதன்மை ஊக்குவிப்பு காரணியை நீங்கள் ஊகித்தால் அது தவறாகப் போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது. உங்கள் ஊகம் சரியாக இருந்தாலும் அது உங்களுடைய யோசனையாகவே பார்க்கப்படும். ஒருவருக்கு தானாகவே ஏற்படும் உத்வேகத்திற்கு ஈடான தாக்கத்தை அதனால் ஏற்படுத்த முடியாது. முதன்மை ஊக்குவிப்பு காரணியை கண்டுபிடிப்பது எப்படி? நாம் முன்பு குறிப்பிட்டிருந்த 8 முதன்மை ஊக்குவிப்பு காரணிகளை உங்களிடம் பெயரட்டைக்கு பின்புறம் அச்சடித்து வைத்துக் கொள்ளலாம், அல்லது அவற்றை தனியாக ஓர் அட்டையிலும் அச்சடித்து வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் சந்திக்கும் நபரிடம் உங்கள் பட்டியலை காட்டுவதற்கு பின்வரும் எளிய உத்தி உதவும். நீங்கள் அவரிடம் இப்படி கேட்கலாம்: மக்கள் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை துவக்குகின்றனர் தெரியுமா? என்ற இந்த கேள்வி தெரியாது என்று அவர் கூறும் பட்சத்தில், நான் உங்களுக்கு விளக்குகிறேன் என்று கூற உங்களுக்கு அனுமதி அளிக்கும். இக்கட்டத்தில் உங்கள் பட்டியலை வெளியே எடுங்கள். நீங்கள் சந்தித்த நபர் எனக்கு தெரியும் என்று கூறினால், மக்கள் அத்தொழிலில் இணைந்து கொள்கிறார்கள் என்று கேளுங்கள். மக்கள் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை துவக்குகிறார்கள் என்று தனக்கு தெரிந்த உண்மையான அல்லது அறவேக்காட்டுத்தனமான பதிலை அவர் கூறுவார். அவர் அடுக்கிக் கொண்டிருக்கும் காரணங்கள் ஒரு நிலையில் முடிவுற்றதும் நீங்கள் அவரிடம் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றனவா என்று கேளுங்கள். அவர் இல்லை என்று கூறினால், நான் காட்டுகிறேன் என்று கூறி உங்களது பட்டியலை வெளியே எடுங்கள். அடுத்ததாக கீழே குறிப்பிட்டுள்ள 5 கேள்விகளை கேளுங்கள். அது மிகவும் மதிப்பு வாய்ந்த கேள்விகளாக இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் உச்சகட்ட வெற்றியடைய மிக விரைவான வழியை அவை உங்களுக்கு காட்டும். இக்கேள்விகளை நன்றாக கற்றுக்கொண்டு அவற்றை உங்களது ஒரு அங்கமாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள். 5 கேள்விகளை இவைதாம்: ஒருவருடைய முதன்மை ஊக்குவிப்பு காரணி எது? அது ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? அது ஏன் உங்களுக்கு முக்கியமானதாக தோன்றுகிறது? அது கிடைக்கவில்லை என்றால் அதனால் எந்த விதமான பின்விளைவுகள் ஏற்படும்? அது ஏன் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும்? What is your primary motivating factor? Why did you choose that one? Why is it important for you? If you don't get it, what are all the consequences will happen? Why it will worry you? இக்கேள்விகளை கேட்கும் போது உங்களது கவனம் பிசகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதன் வரிசை கிரமமும் மாறக்கூடாது. புதியவர்களிடம் பேசும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விநியோகிப்பாளர்கள் சிலர் ஆர்வத்தை தூண்டும் அணுகுமுறையை உபயோகிப்பர். வேறு சிலர் நேரடி அணுகுமுறையை பயன்படுத்துவர். கீழே குறிப்பிட்டுள்ள உதாரணங்களில் நேரடி அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவை உண்மையிலேயே நிகழ்ந்த பேட்டிகள். ஒரு தம்பதியினருடன் ஒரு சந்திப்பு. ரேயும் கேத்தரினும் இளம் தம்பதியினர். அவர்கள் சமீபத்தில் ஏஞ்சலின் வீட்டிலிருந்து 2 வீடுகள் தள்ளி இருந்த ஒரு புது வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர். ஏஞ்சல் ஒரு நாள் அவர்களிடம் தற்செயலாக பேசிக் கொண்டிருந்த போது தான் ஒரு மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட்டிருப்பதாகவும் அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை காட்ட தான் தயாராக இருப்பதாகவும் அத்தம்பதியினரிடம் கூறினாள். தங்களது நேரம் குறைவாக இருப்பதால் இப்படிப்பட்ட விஷயங்களை தங்களால் ஈடுபட முடியாது என்று கேத்தரின் அவளிடம் கூறினாள். ரே ஏற்கனவே 2 வேலைகள் செய்து வருவதாகவும் தான் வேலை போக இரவில் புது வீட்டை ஒழுங்குபடுத்தும் வேலையும் தனக்கு இருப்பதாகவும் அவள் தெரிவித்தாள். அவர்களுடைய நிலைமை தனக்கு புரிவதாகவும் தன் வீட்டிற்கு வந்தால் அத்தொழிலை பற்றிய விவரங்களை கூறுவதாகவும் அது பிற்காலத்தில் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்றும் ஏஞ்சல் அத்தம்பதியினரிடம் கூறினாள். ஒரு தேநீர் அருந்த வருமாறு அவர் அவர்களிடம் கூறினார். சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு வாருங்கள் என்று அவர் அழைப்பு விடுத்தார். தேநீர் குடித்து முடித்ததும் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட்டிருப்பதாக ஏஞ்சல் அவர்களிடம் தெரிவித்தார். அதற்கு கேத்தரினும் ரேயும் தாங்கள் அத்தொழிலை பற்றி கேள்விப்பட்டிருப்பதாகவும் அதை துவக்கி தோல்வியடைந்த பலரை தங்களுக்கு தெரியும் என்றும் கூறினார். அது சோப்பு போன்ற பொருட்களை விற்கும் ஒரு தொழில் என்று
தாங்கள் நினைப்பதாக அவர்கள் கூறினர். அது ஆம்வே போன்றதா என்று அவர்கள் ஏஞ்சலிடம் கேட்டனர். அதை ஏஞ்சல் இவ்வாறு கையாண்டாள். மக்கள் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அது பிரமிடு திட்டம் போன்றது, அப்படித்தானே? இல்லை, நான் உங்களுக்கு விளக்குகிறேன். எதேச்சையாக வெளியே எடுப்பது போல முதன்மை ஊக்குவிப்பு காரணிகள் அச்சடிக்கப்பட்ட அட்டையை வெளியே எடுத்து அவர்களிடம் காட்டி, இந்த காரணங்களுக்காகத்தான் மக்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட்டு இருக்கின்றனர். உங்களுடைய முதன்மை முன்னுரிமை என்னவாக இருக்கும்? சற்று யோசித்துவிட்டு, எங்களை பொறுத்தவரை பொருளாதார சுதந்திரம் முதல் முன்னுரிமையாக இருக்கக்கூடும். நீங்கள் எதை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? அடைக்க வேண்டிய வீட்டுக்கடன் இருப்பதால் நான் 2 வேலைகளை செய்து வருகிறேன். கேத்தரின் ஓவர் டைம் வேலை செய்கிறாள். எங்களுக்கு குழந்தைகள் பிறந்தவுடன் ஏற்படக்கூடிய அதிகமான செலவை ஈடுகட்டவே நாங்கள் இப்படி செய்கிறோம். அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கவும் ஆர்வமாக இருக்கிறோம். எப்போதும் பணத்திற்கு திண்டாடிக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்க நாங்கள் விரும்பவில்லை. அது ஏன் உங்களுக்கு முக்கியமானதாக தோன்றுகிறது? நான் ஏற்கனவே கூறியபடி வீட்டுக்கடனை அடைக்க வேண்டும், குழந்தைகளுக்கு சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும். எங்கள் இருவருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. கேத்தரின் அங்கிருந்து பேச்சைத் தொடர்கிறாள். ரே கூறுவது சரிதான். என் பெற்றோர் கைக்கும் வாய்க்கும் போராட்டமாக இருந்த ஒரு வாழ்க்கையையே எப்போதும் வாழ்ந்து வந்தனர். எங்கள் வாழ்க்கையும் அதுபோலவே இருந்துவிடக் கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஏஞ்சல், பொருளாதார சுதந்திரம் இல்லாவிட்டால் என்னவாகும்? எங்கள் பெற்றோர் இருந்த அதே நிலையிலேயே நாங்களும் இருப்போம். பார்த்து செலவு செய்ய வேண்டியிருக்கும். குழந்தைகளின் படிப்பு செலவு இப்போதெல்லாம் மிகவும் கடுமையாக இருக்கிறது. உபரி வருமானம் இல்லாவிட்டால் குழந்தைகள் தங்களது வாழ்க்கையை ஓரளவு நல்ல நிலைமையில் துவக்க எங்களால் உதவ முடியாமல் போய்விடும். ஏஞ்சல், அது ஏன் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகின்றது? கொஞ்சம் படபடப்புடன், நாங்கள் ஏற்கனவே கூறியுள்ளபடி பொருளாதார சுதந்திரத்தை பெற முயற்சி செய்யாவிட்டால் வாழ்க்கை எப்போதும் ஒரு போராட்டமாகவே இருந்து கொண்டிருக்கும். யாருக்கு அது பிடிக்கும்? அதோடு ஓய்வு பெறுவதை பற்றியும் நாங்கள் திட்டமிட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இப்போது இவ்வளவு கடினமாக உழைக்கிறோம். பகுப்பாய்வு. 3வது, வேறு எந்த ஒரு தம்பதியினருடனான உரையாடலிலும் கூறப்பட்டிருக்காத எந்த புதிய விஷயமும் மேற்கண்ட உரையாடலில் கூறப்படவில்லை. நான் முன்பு குறிப்பிட்டிருந்த 5 கேள்விகளை ஏஞ்சல் அப்பதம்பதியினரிடம் கேட்டதும், அத்தம்பதியினர் தங்களது முதன்மை ஊக்குவிப்பு காரணியை வெளிப்படுத்தியதும் தான் இதிலுள்ள வேறுபாடு. அவர்களுடைய முதன்மை ஊக்குவிப்பு காரணி பொருளாதார சுதந்திரம்தான் என்று ஏஞ்சல் சரியாக ஊகித்திருந்தாலும் கூட, ரேயும் கேத்தரினும் அது ஏஞ்சலின் யோசனை என்று கருதி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கூட கூடும். நாம் இப்போது இந்த 5 கேள்விகளையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு அலசலாம். உங்களுடைய முதல் முன்னுரிமை எது? மறைமுகமான கேள்வி, என்னுடைய மார்க்கெட்டிங் தொழிலில் நீங்கள் ஏன் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். பொருளாதார சுதந்திரம்தான் தனது முதன்மை ஊக்குவிப்பு காரணி என்று ரே கூறினார். அதற்காகத்தான் அவர் அதில் சேர்வார்கள். அதை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? மறைமுகமான கேள்வி, அக்காரணத்திற்காக நீங்கள் ஏன் இதில் சேர வேண்டும் என்பதுதான். அதற்கு அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கடனை அடைக்க வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை வழங்க வேண்டும், பணம் ஒருபோதும் தட்டுப்பாடாக இருக்கக்கூடாது என்று தெரிவித்தார். அது ஏன் உங்களுக்கு முக்கியமானதாக தோன்றுகிறது? மறைமுகமான கேள்வி, அக்காரணத்திற்காக நீங்கள் ஏன் இதில் சேர வேண்டும் என்பதுதான். கூற முடியுமா என்று கேட்டார். அதற்கு நான் ஏற்கனவே கூறியபடி என்று துவக்கி இதில் தாங்கள் சேர விரும்ப வேண்டும் என்பதற்கான காரணத்தை கூறினார். கேத்தரினும் தன் பங்குக்கு பொருளாதார சுதந்திரம் என்பது முக்கியமானது என்று காரணங்களை அடுக்கினார். தனது பெற்றோர் நடத்திய போராட்டமான வாழ்க்கையை தானும் நடத்தக்கூடாது என்று கேத்தரின் விரும்பினாள். அது கிடைக்கவில்லை என்றால் அதனால் எந்தவிதமான பின்விளைவுகள் ஏற்படும்?
மறைமுகமான கேள்வி, நீங்கள் இதில் சேராவிட்டால் என்ன நேரும் என்பதுதான். அதற்கு அவர்கள், தங்களிடம் போதுமான பணம் இல்லாவிட்டால் தங்களால் தங்களது குழந்தைகளின் சிறந்த கல்வியை அளிக்க முடியாது என்றும், தாங்களும் தங்களுடைய பெற்றோர்களைப் போலவே பணத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்தனர். அது ஏன் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும்? தங்களுடைய முதல் முன்னுரிமை எது என்று அவர்கள் மீண்டும் கூற வைப்பதுதான் கேள்வி. தாங்கள் இத்தொழிலில் ஈடுபடுவதற்கு பொருளாதார சுதந்திரம் ஏன் முதன்மையாக காரணமாக இருந்தது என்பதை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினர். இவை அனைத்தையும் அவர்கள்தான் ஏஞ்சலிடம் கூறினர். ஏஞ்சல் அவர்களிடம் கூறவில்லை என்பதை கவனியுங்கள். இதற்கு பிறகு இத்திட்டம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை ஏஞ்சல் அவர்களுக்கு எடுத்துரைத்த போது, இத்தொழிலினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்தும் அவர்கள் தவிர்க்கக்கூடிய வழிகள் குறித்தும் விரிவாக பேசினார். ரே மற்றும் கேத்தரினை பொறுத்தவரை அது அவர்களுக்கு எடுத்துரைப்பதுதான் இத்தொழிலினால். இதற்கு பிறகு இத்திட்டம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை ஏஞ்சல் அவர்களுக்கு எடுத்துரைத்த போது, இத்தொழிலினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்தும் அவர்கள் தவிர்க்கக்கூடிய வழிகள் குறித்தும் விரிவாக பேசினார். ரே மற்றும் கேத்தரினை பொறுத்தவரை அது அவர்களுடைய கனவுகளை நனவாக்க சரியாக முகாந்திரமாக அமைந்திருந்தது. ஏனெனில் அவர்கள் செவிமடுத்தது அவர்களுடைய வார்த்தைகளைத்தான். வளைந்து கொடுக்காத நபரை வளைத்தது எப்படி? நெல்சன் ஒரு பொறியியலாளர். அவருடன் ஜானும் வேலை பார்த்து வந்தார். நெல்சன் 1 வருடத்திற்கு முன்பு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை துவக்கினார். அலுப்பூட்டும் தினசரி வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழியாக அதை அவர் பார்த்தார். வியாபார வாய்ப்பு பற்றி ஜானிடம் நெல்சன் பல முறை குறிப்பிட்டிருந்த போதிலும் ஜான் அதற்கு சரியாக பதிலளிக்கவில்லை. ஜானின் சகோதரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட்டு இருந்தாள். தன் சகோதரனையும் அதில் சேர அவள் அழைத்தாள். ஆனால் ஜான் தன்னை ஒரு பொறியியலாளராக கருதியதால், விற்பனையாளராக கருதாததால், நான் நண்பர்களை தொந்தரவு செய்ய விரும்பாததாலும் அதில் சேர அவர் மறுத்துவிட்டார். ஒரு நாள் மாலையில் ஜானும் நெல்சனும் பேசிக் கொண்டிருந்த போது, தற்செயலாக எடுப்பது போல நெல்சன் தனது பெயர் அட்டையை வெளியே எடுத்தார். அதன் பின்புறம் முதன்மை ஊக்குவிப்பு காரணிகளும் முன்புறம் அவரது பெயரும் நெட்வொர்க்கிங் மற்றும் விநியோகம் என்று அச்சிடப்பட்டு இருந்தது. அதை அவர் ஜானிடம் காட்டினார். அவர்களது உரையாடல் இப்படி தொடர்ந்தது. நெல்சன்: ஜான், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நான் முன்பு கூறியது போல் என்னுடைய சகோதரி அதில் ஈடுபட்டிருக்கிறாள். அது ஒரு பிரமிடு கூத்தம் போன்றது, சரிதானே? அப்படி இல்லை, நான் இதை உங்களுக்கு விளக்குகிறேன். நெல்சன் தன் பெயர் அட்டையை திருப்பி காட்டினார். அதில் அச்சிடப்பட்ட இருந்த முதன்மை ஊக்குவிப்பு காரணிகளை அவர் ஜானிடம் காட்டி இவ்வாறு கேட்டார். ஜான், இப்பட்டியலில் உங்களுடைய முதல் முன்னுரிமை எதுவாக இருக்கும்? ஜான் யோசித்துவிட்டு, என் சொந்த வியாபாரம் மற்றும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஏன் அந்த இரண்டையும் தேர்ந்தெடுத்தீர்கள்? இந்த பொறியியலில் வேலையில் 20 வருடங்களாக வேலை பார்த்து எனக்கு சலித்துவிட்டது. அதனால் சொந்தமாக தொழில் தொடங்க வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்ற யோசனை. அப்படி செய்யும்போது பிறருக்கு உதவி செய்வதாகவும் அது இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்யும் போது
ஆத்ம திருப்தி ஏற்படுகின்றது. நெல்சன்: அது ஏன் உங்களுக்கு முக்கியமாக தோன்றுகிறது? நான் முன்பு கூறியபடி, இந்த வேலையை தொடர்ந்து செய்து வந்தால் எதிர்காலத்திலும் இந்த சலிப்பான வாழ்க்கையில் இருந்து விமோசனம் கிடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. இப்போதெல்லாம் நான் ஓய்வு பெறுவதை பற்றி அதிகமாக யோசித்து வருகிறேன். எனக்கு இப்போது 38 வயதாகிறது. இந்த நேரத்தில் புதிதாக ஏதாவது செய்வது ஆபத்தில் முடியக்கூடும். நீங்கள் உங்களுடைய சொந்த தொழிலை துவக்காவிட்டால் என்ன நேரிடும்? கொஞ்சம் நெளிந்து கொண்டு, நான் முன்பு கூறியபடி எதுவுமே மாறப்போவதில்லை. நமது வயதை ஒத்தவர்கள் மன அழுத்தம் கொண்டதாக இருக்கின்றனர் என்பதும் உங்களுக்கு தெரிந்ததுதான். மேலும் நேரம் கிடைத்தால் என் மகனின் பள்ளியில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் குழுவில் சேருவேன். பிறர் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பதைக் கண்டு நான் மிகவும் மனச்சோர்வடைந்துள்ளேன். இவையெல்லாம் உங்களுக்கு ஏன் கவலையை அளிக்கின்றன? எனக்கென்று நேரம் கிடைத்தால் நான் விஷயங்களை வித்தியாசமாக செய்வேன். குறைவாக வேலை செய்வேன். அதிக ஜீவனுடன் வாழ்வேன். எனக்கென்று பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். துல்லியமாக இதை செய்யும் விதத்தில்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொழில் உங்களுக்கு அதிக நேரத்தை கொடுக்கும், அதிக சுதந்திரத்தை கொடுக்கும், உங்கள் சொந்த தொழிலை நடத்துவதில் உள்ள திருப்தியை கொடுக்கும். அதே சமயம் பிறருக்கும் நீங்கள் உதவலாம். இவை எல்லாவற்றையும் வேலையை விடாமலேயே செய்து கொள்ளலாம். இது எனக்கு எப்படி வேலை செய்தது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நெல்சன் கடந்த 1 வருடமாக ஜானை தன் தொழிலுக்கு இழுக்க முயன்று தோற்றிருக்கிறார். இந்த 5 கேள்விகளையும் பற்றிய கேள்விப்பட்டவுடன் கடந்த வருடம் முழுவதும் ஜான் தன் வாழ்வில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஜானுக்கு தான் கூறி வந்திருந்ததை நெல்சன் உணர்ந்தார். ஜானுக்கு இவை எல்லாமே நெல்சனின் யோசனைகளாகவே இருந்தன. நெல்சனின் பெயரட்டையின் பின்புறம் இருந்த வாசகங்களுக்கு அவர் 5 கேள்விகளும் தான் ஏன் அந்த தொழிலில் சேர வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்கு ஜானுக்கு வாய்ப்பளித்தன. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் திட்டத்தை நெல்சன் ஜானுக்கு காட்டிய போது அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இதை ஏன் இதுவரை என்னிடம் எவரும் காட்டவில்லை என்று ஜான் கேட்டார். இதுவரை அவரை அணுகியவர்கள் அனைவரும் அவர் ஏன் அத்தொழிலில் சேர வேண்டும் என்று தங்கள் கண்ணோட்டத்தையே அவரிடம் முன்வைத்திருந்தனர் என்பதும், அவரது முதன்மை ஊக்குவிப்பு காரணி குறித்து எவருமே அவரிடம் பேசியிருக்கவில்லை என்பதும் தான் அதற்கான விடை. வெற்றிகரமான பல் மருத்துவர் ஒருவருடன் ஒரு சந்திப்பு. இது என் வாழ்வில் நடைபெற்ற ஒரு சம்பவம். 44 வயதான வில்சன் ஒரு பல் மருத்துவர். கடற்கரையில் அவருக்கு ஒரு மாளிகை வீடு இருந்தது. ஒரு ஆடம்பர காரும் அவரிடம் இருந்தது. அவரது தொழில் மிகவும் சுறுசுறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. பெரும்பாலானோரின் பார்வையில் அவர் ஒரு வெற்றியாளராகவே தோற்றமளித்தார். ஒரு நாள் நான் அவரை கடைவீதியில் சந்தித்தேன். இருவரும் காபி அருந்த சென்றோம். வில்சன்: உங்களது தொழில் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? ஆர்வமில்லாமல்: பரவாயில்லை, ஏதோ போய்க் கொண்டிருக்கின்றது. வேடிக்கையாக: வில்சன், என்ன இப்படி உற்சாகமில்லாமல் பேசுகிறீர்கள்? நீங்கள் கடற்கரையில் ஒரு பெரிய வீட்டில் வசித்து வருகிறீர்கள். படகு காரில் பயணிக்கிறீர்கள். பணத்திற்கு பஞ்சம் இல்லை. இவ்வளவு இருந்தும் இப்படி சலித்துக் கொள்கிறீர்களே. வாழ்க்கை ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இதிலிருந்து விலகி ஏதாவது செய்வதுதானே. நான் அப்படி செய்வேன் என்று நினைக்கவில்லை. ஏன் அப்படி? நான் ஒரு பல் மருத்துவர். எப்போதும் ஒரு பல் மருத்துவராகவே இருந்து வந்துள்ளேன். இனியும் அப்படித்தான் என்னால் இருக்க முடியும். ஆர்வமாக: நீங்கள் ஒரு பல் மருத்துவராக வேண்டும் என்று எப்போது தீர்மானித்தீர்கள்? பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டு இருந்தபோது நான் அவ்வாறு தீர்மானித்தேன். அப்போது எனக்கு 18 வயது. பொது மருத்துவம் பயில்வதற்கு எனக்கு இடம் கிடைக்கவில்லை. அதனால் பல் மருத்துவம்தான் எனக்கு இருந்த அடுத்த வாய்ப்பு. நீங்கள் ஒரு பல் மருத்துவராக இருப்பது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அப்படி சொல்ல முடியாது, ஆனால் நல்ல வருமானம் வருகிறது. வில்சன்: உங்களுடைய கிளினிக்கிற்கு ஒரு 18 வயது வாலிபன் வந்து அடுத்த 20 வருடங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று உங்களிடம் கூறினால் நீங்கள் அவன் கூறுவதை காது கொடுத்து கேட்பீர்களா? சிரித்துக்கொண்டே:
44 வயதான ஒருவரிடம் வாழ்க்கையை பற்றி கூறுவதற்கு 18 வயது இளைஞனுக்கு என்ன விஷயம் இருக்க முடியும்? அப்படியானால் அவர் கூறுவதை கேட்க மாட்டீர்கள், அப்படித்தானே? கண்டிப்பாக மாட்டேன். அப்படியானால் நீங்கள் எப்படி? உரையாடல் அப்படியே அந்தரத்தில் நின்று விட்டது. வில்சனுக்கு வாயடைத்து போனது. ஒரு 18 வயது வாலிபன் யோசிக்காமல் திடீரென்று எடுத்த முடிவு அவருடைய வாழ்க்கை அவரது 44 வயதில் எந்த திசை நோக்கி நகர வேண்டும் என்பதை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தது என்பதை அவர் கவனிக்க தவறிவிட்டார். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நழுவவிட எனக்கு மனமில்லை. நான் ஏன் பெயரட்டையை வெளியே எடுத்தேன்? அதன் பின்புறம் முதன்மை ஊக்குவிப்பு காரணிகள் அச்சிடப்பட்டிருந்தன. நான் அதை எடுத்து அவர் முன் வைத்தேன். வில்சன், இந்த பட்டியலை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள்? வெகு நேரத்திற்கு பிறகு அவர் பதிலளித்தார். அதிகமான ஓய்வு நேரம். நீங்கள் அதை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? நான் தினமும் காலையில் 6 மணிக்கு எழுந்து 8:30 மணிக்கு என் முதல் நோயாளி வருவதற்கு முன் தயாராகி விடுவேன். மாலை 6 மணி வரை வேலை. என்னை பார்க்க வேண்டாவெறுப்பாக வருகின்ற, மகிழ்ச்சியற்ற, புகார் கூறுகின்ற மக்களை நான் நாள் முழுவதும் சந்திக்கிறேன். வார இறுதியில் கூட எனக்கென்றோ அல்லது என் குழந்தைகளுடன் செலவிடுவதற்கோ எனக்கு நேரம் இருப்பதில்லை. ஏதேனும் உருப்படியாக ஒன்றை செய்ய முடியாத அளவு நான் களைப்பிடித்து விடுகிறேன். ஓய்வு நேரம் என்னை ஒன்றை நான் பார்த்ததே இல்லை. அது ஏன் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமாக தோன்றுகிறது? கொஞ்சம் நெளிந்தவாறே. ஒன்று முடிந்தால் அடுத்தது என்று என் வாழ்க்கை துரித கதியில் சென்று கொண்டிருக்கிறது. நான் இதற்கு பதிலாக ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு ஏகப்பட்ட ஓய்வு நேரமும் விடுமுறைகளும் கிடைக்கின்றன. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? பல் மருத்துவம் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு வேறு மாதிரியாக தெரியும். அடுத்த 5 நிமிடங்களுக்கு தான் சிக்கிக் கொண்டிருந்த பல் மருத்துவம் என்ற சிறையை பற்றி வில்சன் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். வில்சன், நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும் வாய்ப்பை தவற விட்டு விட்டால் என்ன ஆகும்? கவலையுடன், வாழ்க்கை முழுவதும் நான் என்னுடைய கிளினிக்கை கட்டிக்கொண்டு அழ வேண்டியிருக்கும். என் குழந்தைகள் கிடுகிடு என்று வளர்ந்து விடுவார்கள். நான் அவர்களிடம் நேரத்தை செலவிடுவதே இல்லை. நான் எப்போதும் மன அழுத்தத்துடன் இருப்பதைக் கண்டு தனக்கு சலித்து விட்டதாக என் மனைவி கூறுகிறார். வில்சனின் முகம் வெளுத்து விட்டிருந்தது. அவரது கண்கள் கலங்கியிருந்தன. அவர் அழுதுவிடப் போகிறார் என்று நான் பயந்தேன். கடந்த 20 வருடங்கள் தன் மூளைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த விஷயங்களை அவர் முதன்முறையாக வார்த்தைகளில் படித்திருந்தார். இது ஏன் உங்களுக்கு கவலை அளிக்கிறது? வில்சன் இதற்கு பதிலளிக்கவில்லை. அவரால் விடையளிக்க முடியவில்லை. அவர் மௌனமாக அமர்ந்திருந்தார். அதற்கு மேல் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று நான் நினைத்ததால் அவரிடமிருந்து இன்னும் அதிகமான தகவல்களை பெற நான் அவரை வற்புறுத்தவில்லை. மேலும் நான் அவருடன் காஃபி அருந்தவே வந்தேன், அவருடைய வாழ்க்கையை மாற்றியமைக்க அல்ல. 3 மாதம் கழித்து நான் அவருடைய கிளினிக்கு சென்றபோது அவர் அங்கிருந்து போய்விட்டதாக அவருடைய வரவேற்பாளர் கூறினார். வில்சன் திடீரென்று ஒரு நாள் தன் கிளினிக்கு வந்து தன்னுடைய கிளினிக்கை தன் நண்பர் ஒருவருக்கு விற்றுவிட்டதாகவும் தான் சிறிது காலம் ஓய்வெடுக்கப் போவதாகவும் கூறியதாக அந்த வரவேற்பாளர் தெரிவித்தார். அடுத்த 3 மாதங்கள் வரை யாரும் அவரை பார்க்கவில்லை. ஒரு வருடம் கழித்து யாரோ ஒருவர் வில்சன் அமெரிக்காவில் இருப்பதாகவும் கமிஷன் அடிப்படையில் அவர் அங்கு ஏதோ ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். வில்சன் எங்கிருக்கிறார்கள் என்று, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு இறுதி வரை தெரியாது. ஆனால் நான் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த உத்திகள் எவ்வளவு தூரம் சக்தி மிக்கவை, அவை எவ்வாறு நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் மக்களுடைய வாழ்க்கையையே மாற்ற வல்லவை என்பதுதான். முதன்மை ஊக்குவிப்பு காரணிகள் இல்லாத ஒருவரை சமாளித்தல். தனக்கு முதன்மை ஊக்குவிப்பு காரணிகள் எதுவும் கிடையாது என்று முழங்கும் ஒருவரை எப்போதாவது நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். ஒரு சிலர் அப்படி கூறுவதற்கு கீழ்க்கண்ட 2 காரணங்களில் ஏதாவது ஒன்று காரணமாக இருக்கலாம். முதலாவது, நிச்சயமாகவே அவர்களிடம் முதல் முன்னுரிமையோ அல்லது 2வதோ அல்லது 3வது முன்னுரிமைகளோ இல்லாமல் இருக்கலாம். நான் கூறி விடைபெற்றுக் கொண்டு வேறு யாராவது பார்க்க சென்று விடுவார்கள். தங்களுக்கென்று கனவுகள், நம்பிக்கைகள் மற்றும் முன்னுரிமைகள் இல்லாத இப்படிப்பட்ட நபர்களோடு பேசி உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள். 2வது காரணம், ஒரு முன்னுரிமையை தேர்ந்தெடுக்க அவர்கள் தயங்குகின்றனர், அதன் மீது தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்ற பயத்தால். இப்படிப்பட்ட நபர்களை எப்படி கையாளுவது?
உங்களுடைய முதல் முன்னுரிமை என்ன? எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையா? இப்போது இவற்றில் ஏதாவது எனக்கு முக்கியமாக தோன்றவில்லை. இவற்றில் எதுவுமே எனக்கு முக்கியமாக தோன்றவில்லை. விட்டத்தியாக இதில் ஏதாவது ஒன்று முக்கியமானதாக இருந்தே ஆக வேண்டும் என்றால் அது என்னவாக இருக்கும்? அப்படி என்றால் அது ஒரு பொருளாதார சுதந்திரமாக இருக்கும். ஏன் அப்படி? ஏனெனில் பணத்தை பெற்றிருப்பது முக்கியமானது. அதோடு இப்போது முன்பு கூறப்பட்டிருந்த அந்த 5 கேள்விகளை கேட்பதன் மூலம் நீங்கள் உரையாடலில் தொடரலாம். மௌனத்தின் சக்தி. நீங்கள் ஒரு கேள்வி கேட்ட பிறகு நீங்கள் யாரிடம் கேள்வி கேட்டீர்களோ அவர் பதில் கூறி முடிக்கும் வரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அவர் தன் முன்னுரிமையை தேர்ந்தெடுக்க நீங்கள் உதவ வேண்டும் என்று உங்களுக்குள் தோன்றும் ஆர்வத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அது அவர்களுடைய வாயிலிருந்தே வர வேண்டும் என்பதை நினைவில் வைத்திடுங்கள். தாங்கள் ஏன் உங்கள் தொழிலில் சேர வேண்டும் என்று அவர்களே சொல்ல வருவார்கள். இப்படிப்பட்ட முக்கியமான கேள்விகள் அவர்களிடம் கேட்கப்படுவதும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருப்பதும் அவர்களது வாழ்வில் அதுவே முதன்முறையாக இருக்கக்கூடும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் குறித்து இதற்கு முன்பு யாரேனும் அவர்களை அணுகி இருக்கக்கூடும் என்றாலும் அவர்களிடம் கேள்விகளை கேட்டு அவர்கள் பதில் கூறுவதற்காக தன் வாயை மூடிக்கொண்டு ஒருவர் பொறுமையாக காத்திருப்பதும் அவர்களுக்கு அதுவே முதன்முறையாக இருக்கக்கூடும். அவர்கள் அளிக்கும் பதில்கள் இத்தொழிலில் அவர்கள் எந்தளவு நீண்டகால அர்ப்பணிப்பு செலுத்துவார்கள் என்பதை வெளிப்படுத்தும். எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பது? நீங்கள் கேட்கும் அந்த 5 கேள்விகளுக்கு அவர்கள் அளிக்கும் பதில்களில் உள்ள நேர்மை மற்றும் தீவிரத்தின் அளவு அவர்கள் இத்தொழிலில் எவ்வளவு ஊக்கத்துடன் ஈடுபடுவார்கள் என்பதை தெரிவிக்கும். அவர்களுடைய பதில் மேலோட்டமாக இருந்தாலும் அசட்டையுடன் கூறப்பட்டாலோ உறுதியற்று இருந்தாலோ அவர்களை உங்கள் தொழிலில் சேர்த்துக் கொள்வதை பற்றி நீங்கள் மறுபரிசீலனை செய்வது நல்லது. நீங்கள் சந்திக்கும் நபர்களிடம் கொழுந்து விட்டெறியும் ஆசை இருந்தால் ஒழிய புகார்கள் கூறுவதை தவிர அவர்கள் வேறு எதையும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட பெரும்பாலும் உங்களை சார்ந்த இருப்பதோடு உங்களுடைய நேரத்தையும் கபலீகரம் செய்து விடுவார்கள். தங்களுக்கென்று சொந்தமாக கனவுகளையும் முன்னுரிமைகளையும் கொண்டிருக்கும் நபர்கள் உங்கள் உதவி இல்லாவிட்டாலும் கூட முன்னேறி விடுவார்கள். உங்களால் செய்ய முடிந்ததெல்லாம் அவர்களது வெற்றியின் வேகத்தை அதிகப்படுத்துவது மட்டும்தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலை கட்டியெழுப்புவது என்பது ஒரு தோட்டத்தை உருவாக்குவதை போன்றது. நீங்கள் நிலத்தை கொத்தி கொடுத்து உரமிட்டு களைகளை பிடுங்கி நீர் பாய்ச்சி அதை வளர்ப்பீர்கள். ஆனாலும் சில விதைகள் வளரும், சில விதைகள் முளைவிடாது. அதாவது வலுவானது மட்டுமே வளரும். நீங்கள் விதைக்கும் விதை பலவீனமாக இருந்தால் அது முளைவிடாது. இன்று முளைக்கும் நாளை முளைக்கும் என்று நட்ட இடத்தையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான். வலுவற்ற விதையை ஊக்குவித்தால் அது வலுவாக வளர்ந்து அழகான தாவரமாக மாறும் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்காதீர்கள். உண்மையான ரகசியம் வலுவான விதைகளை விதைப்பதுதான். 5 கேள்விகளின் நோக்கம் இதுதான். நீங்கள் விதைப்பதற்கு முன்பாக விதையின் வலுவை பரிசோதித்து கொள்ள அவை உதவும். நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள நபர் உங்கள் கேள்விகளுக்கு வலுவான பதில்களை வழங்காவிட்டால் அவர் உங்களுக்கு ஏற்றவர் அல்ல என்று நீங்கள் முடிவு செய்துவிடலாம். ஒருவேளை அது அவருக்கு உகந்த நேரமாக இல்லாமலும் இருக்கலாம். அல்லது அவர் உங்களது பொருட்களை வாங்குகின்ற வெறும் வாடிக்கையாளராக மட்டும் இருந்துவிடலாம். அதிகமான நபர்களை சந்தியுங்கள், ஆனால் வலுவான விதைகளிடம் மட்டும் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். குழுவினரை கையாளுங்கள். உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேர்வதற்கு வாய்ப்புள்ள நிறைய பேரை ஒரே நேரத்தில் ஒரு குழுவாக கூட்டி அவர்களிடம் உங்கள் தொழிலை பற்றி எடுத்துரைக்கும் போது சிறிது பயிற்சிக்கு பிறகு இந்த உத்தியை உபயோகித்தால் அபாரமான விளைவுகளை நீங்கள் பெறலாம். 1. ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட முதன்மை ஊக்குவிப்பு காரணிகளின் பட்டியலை நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது மக்கள் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் சேர்க்கின்றனர் என்பதற்கான காரணங்களை
உங்கள் கூட்டத்தில் பங்கேற்பவர்களிடம் கேட்கலாம். ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பட்டியலை உபயோகிக்கும் போது அது அவரது முன்னுரிமை என்று முதலாம் நபரிடம் கேட்பதன் மூலம் நீங்கள் துவக்கலாம். பிறகு இரண்டாவது மற்றும் மூன்றாவது நபர்களிடமிருந்து அதே கேள்வியை கேட்கலாம். வெகு விரைவில் அக்கூட்டத்தில் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் அத்தொழிலில் தாங்கள் சேகர விரும்புவதற்கான காரணத்தை தெரியப்படுத்தி இருப்பார்கள். முதன்மை ஊக்குவிப்பு பட்டியலை நீங்கள் உங்கள் பார்வையாளர்களின் முன்னிலையில் எழுதுவதை தேர்ந்தெடுத்தால், அவர்கள் தங்களுடைய முதல் முன்னுரிமையை கூறியதும் அவர்கள் அதை ஏன் தேர்ந்தெடுத்தனர் என்று அவர்களிடம் கேளுங்கள். பிறகு மற்ற கேள்விகளை வரிசையாக கேளுங்கள். தொழிலில் தாங்கள் சேர விரும்புவதற்கான காரணத்தை கூட்டத்தில் உள்ளவர்கள் ஒருவர் பின் ஒருவராக கூறுவதை கேட்பது சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போது நீங்கள் எதுவுமே கூற வேண்டியிருக்காது. வெறுமன அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக உங்கள் தலையை அசைத்தால் மட்டும் போதும். மூன்றாம் கட்ட அணுகுமுறை. இங்குதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான நபர்கள் ஜொலிக்கின்றனர். இரண்டாம் கட்ட அணுகுமுறையின் போது வெளிப்படுத்தப்பட்ட கனவுகள், நம்பிக்கைகள், விருப்பங்கள் ஆகியவற்றிற்கான தீர்வு உங்கள் திட்டத்தில் இருக்கிறது என்று இங்குதான் நீங்கள் எடுத்துரைப்பீர்கள். நன்றாக நிரூபிக்கப்பட்டுள்ள நல்ல விளைவுகளை விளைவித்துள்ள வெற்றிகரமான வியாபார திட்டத்தை பற்றி விரிவாக உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பார்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாசகத்தை நீங்கள் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. வியாபார திட்டம் என்பது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு அல்லது உங்களது கனவை நனவாக்குவதற்கான ஒரு வழி. ஒரு தீர்வு அறிவார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அறிவு மனத்தை மட்டுமே திறக்கக்கூடிய ஒன்று. அந்த 5 கேள்விகளும் உணர்ச்சிகளை கட்டவிழ்த்துவிட்டு சரியான நபர்கள் தங்களுடைய சொந்த தீர்வை தாங்களே கண்டுபிடித்துக் கொள்ள ஊக்குவிக்கின்றன. ஒருவருடைய முதன்மை ஊக்குவிப்பு காரணியை கண்டுபிடிக்காமல் வெறுமன தீர்வுகளை மட்டுமே நீங்கள் வழங்கினால் அவர்கள் உற்சாகமிக்கவர்களாக தெரிவார்கள். ஆனால் உணர்ச்சி பூர்வமாக ஊக்குவிக்கப்பட்டு இருக்க மாட்டார்கள். அதனால்தான் சிலர் ஒரு சில நாட்களுக்கு பிறகு காணாமல் போய்விடுகின்றனர். திட்டத்தை காட்டும் போது அதை நீங்கள் சந்தித்த நபர்களின் வாய் வார்த்தைகள் வழியாக எடுத்து கூறுங்கள். உதாரணமாக, இதன் மூலம் நீங்கள் உங்களுடைய தலைவிதியை நிர்ணயித்துக் கொண்டு மிச்சப்படுத்தப்படும் நேரத்தை உங்கள் குடும்பத்தாருடன் செலவிட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றோ அல்லது நீங்கள் விரும்பிய முறையில் சௌகரியமாக ஓய்வு பெற இது உதவும் என்றோ கூறலாம். நீங்கள் உங்கள் வியாபார திட்டத்தை எடுத்துரைக்கும் போது கேட்டுக்கொண்டிருப்பவர் பயன்படுத்திய அதே வார்த்தைகளை அவர்களிடம் மீண்டும் கூறினால் அது அவர்களுடைய தனிப்பட்ட அம்சமாக ஆகிவிடுகின்றது. அதற்கு ஒரு அர்த்தம் ஏற்பட்டு விடுகிறது. அது ஊக்கமளிக்கும் ஒன்றாக ஆகிவிடுகிறது. அது அவர்களுடைய யோசனை, அவர்களுடைய வார்த்தைகள் என்று ஆகிவிடுகிறது. 4ஆம் கட்ட அணுகுமுறை. நீங்கள் இங்கு கூறப்பட்டுள்ள உத்திகளை இம்மி பிசகாமல் அப்படியே பின்பற்றினால் உங்களது தொழிலில் சேர்த்து கொள்ளும்படி அவர்களிடம் கேட்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அவர்கள் தங்களுடைய உத்வேகத்தாலும் உற்சாகத்தாலும் உந்தப்பட்டு ஊக்கத்துடன் இருப்பதால் தொழிலை துவக்குவதுதான் அதன் அடுத்த கட்ட இயல்பான நடவடிக்கையாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்வார்கள். அப்போது அவர்கள் கண்டிப்பாக சேர்த்து கொள்வார்கள் என்று கண்ணோட்டத்துடன் நீங்கள் திட்டத்தை எடுத்துரைக்க வேண்டும். நீங்கள் அணுகியிருக்கும் நபர் உங்களுடைய தொழிலில் சேருவதற்கான வேலை கூடி வரும்போது நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று உங்களோடு சேர்ந்து கொள்ளுமாறு அவர்களிடம் கேட்பதுதான். தெளிவாக, தைரியமாக, உறுதியாக அவர்கள் உங்களது தொழிலில் சேர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதாக அவர்களிடம் தெரிவியுங்கள். நாளையல்ல, இன்றே. இத்திட்டத்தின் வெற்றி ரகசியம். இந்த 4 கட்ட அணுகுமுறையின் வெற்றி நிரூபணமான ஒன்று. அதனால் முழு பயனையும் பெற இதை நீங்கள் அப்படியே கடைபிடிக்க வேண்டும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்களில் நான் சந்தித்த பெரும்பாலானவர்கள் முதற்கட்ட அணுகுமுறையில் சிறந்து விளங்குகின்றனர். தாங்கள் சந்திக்க விரும்பும் நபரை தோழமையுடன் அணுகி நல்லுறவை வளர்த்துக் கொள்வதை மிகச் சிறப்பாக அவர்கள் கற்றுக்கொண்டுள்ளனர்.
ஆனால் அவர்கள் இரண்டாவது கட்ட அணுகுமுறையில் அவ்வளவு திறமையாக செயல்படுவதில்லை. அதனால் நேரடியாக மூன்றாவது கட்டத்தை அணுகிவிடுகின்றனர். அவர்களுடைய வியாபார திட்ட எடுத்துரைப்பு மிக பிரமாதமாக இருந்தாலும் அவர்கள் அணுகியிருக்கும் நபர்கள் உணர்ச்சி பூர்வமாக தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க தூண்டப்பட்டிருக்க மாட்டார்கள். நீங்கள் உங்களுடைய வியாபார திட்டத்தை எடுத்துரைக்கும் போது பெரும் உற்சாகம் காட்டும் நபர்கள் அதன் பிறகு மாயமாய் மறைந்து விடுவதற்கு இதுதான் காரணம். ஒரு சில விநியோகிப்பாளர்கள் தங்களுடைய வியாபார திட்டம் குறித்து அளவுக்கு அதிகமான உற்சாகம் கொண்டிருப்பதால் யோசனையை மற்றவர்களிடம் விற்பதில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அதிகமாக பேசுவதன் மூலம் அந்த யோசனையை தாங்களே திரும்பவும் வாங்கிக் கொள்கிறார்கள். அதே சமயம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட அணுகுமுறையை நீங்கள் சரியாக செய்துவிட்டால் மேலே கவலைப்பட தேவையில்லை. உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் கொடிகட்டி பறக்கும்.